தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி, மதுரை பெரியார் பேருந்து நிலையம் குப்பை கூளங்களாக காட்சியளிப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான நேரலை விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கல. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் பேருந்து நிலையம் என்பது மதுரை மாநகருடைய பிரதான பேருந்து நிலையமாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய வாடிப்பட்டி, மேலூர், அதேபோன்று சிலைமான், காரியாபட்டி, கள்ளிக்குடி உள்ளிட்ட பல்வேறு புறநகர் பகுதிகளுக்கும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் இந்த பெரியார் பேருந்து நிலையத்தை பொறுத்த மட்டிலும் நாள்தோறும் 20,000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கிறார்கள். குறிப்பாக அதிக அளவிற்கான அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள், அதே போன்று கிராமப்புறங்களில் இருந்து வந்து செல்லக்கூடிய பயணிகளும் அதிக அளவிற்கு வருகிறார்கள். மாணவ மாணவிகள் அதிக அளவிற்கான அந்த பேருந்துகளில் ஏற வரக்கூடிய ஒரு சூழலில் தான் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதி என்பது முழுவதும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த பெரியார் பேருந்து நிலையத்தை பொறுத்த மட்டிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் திறக்கப்பட்டது. ஆனால் திறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்குமாக போதிய பராமரிப்பு இல்லாத ஒரு சூழலில் பேருந்து நிலையம் முழுவதிலுமாக அங்கு ஒட்டப்பட்ட டைல்ஸ்கள் முழுவதுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. அதே போன்று இந்த பகுதிகளில் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்களிலும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் குழாய்கள் முழுவதுமாக உடைந்து அந்த குழாய்களில் தண்ணீர் வராமல் வெறும் குழாய்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது. முதலாவது பிளாட்ஃபார்மில் மட்டும் அந்த குடிநீர் வந்தாலும் கூட அவ்வப்போது அதுவும் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த குடிநீர் ஏற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் உரிய பராமரிப்பு இல்லாத நிலையில் அது எத்தனை ஆண்டுகளாக கழுவப்பட்ட இல்லை சுத்தம் செய்யப்பட்டதா என்ற கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. அதே போன்று இங்குள்ள கழிப்பறைகள் முழுவதிலுமாக எந்தவித பராமரிப்பும் இல்லாத ஒரு சூழலில் பொதுமக்களும் சரி அங்கு வரக்கூடிய பயணிகளும் பயன்படுத்த முடியாத நிலையில் அங்கு இருக்கக்கூடிய இருக்கைகள் முழுவதுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. அதே போன்று கழிவறைகளில் அந்த நீர் நிரப்பக்கூடிய ஒரு சூழல் முழுவதுமாக குழாய்கள் உடைக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுடைய கழிவறை என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதே போன்று தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறை உருவாக்கப்பட்டு அந்தந்த பிளாட்ஃபார்ம்களில் வைக்கப்பட்டாலும் கூட அந்த அறைகள் முழுவதுமாக மூடப்பட்டு பூட்டு போடப்பட்டு ஒரு தாய்மார்கள் பாலூட்டும் அறை என்பது முழுவதுமாக பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அப்படி அல்லாமல் முழுவதுமாக பூட்டப்பட்டு இருப்பதன் காரணமாக பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய தாய்மார்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய நிலையை பார்க்க முடியுது. நாம் நேரடியாகவே ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்கலாம். அந்த பகுதி முழுவதிலுமாக டைல்ஸ் முழுவதுமாக உடைக்கப்பட்டு கால்நடைகள் எல்லாம் அந்த கழிவுகளை அந்த பகுதியில் போட்டு செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு அசுத்தமான ஒரு சூழல் நிறைந்த ஒரு பகுதியாக தான் காணப்படுகிறது. இதுபோன்று ஒரு பயணிகள் மற்றும் மாணவ மாணவிகள் அதே போன்று நோயாளிகளை அழைத்து வரக்கூடிய அந்த பயணிகள் வரக்கூடிய ஒரு பகுதியில் இதுபோன்று ஒரு அசுத்தமான ஒரு சூழலில் பேருந்து நிலையமே இருந்தால் இது நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு பகுதியாக காணக்கூடிய அளவிற்கான மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதே போன்று அந்த குழந்தைகளுடன் வரக்கூடிய அந்த பாலூட்டும் தாய்மார்கள் அவர்கள் இதுபோன்ற பாலூட்டும் பொழுது குழந்தைகளை பசியோடு அழைத்து செல்லும்போது எந்த பகுதிக்கு செல்வது என்ற தெரியாத அளவிற்கான மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு ஆளாகிறார்கள். அதே போன்று திமுகவினர் அவர்களுக்கான நோட்டீஸ் ஒட்டக்கூடிய ஒரு பகுதியாக பேருந்து நிலையத்தை அசுத்தம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகவும் செய்து வருகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின் இணைப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அங்கு இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகன நிறுத்தம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியிருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த ஒவ்வொரு பகுதிகளிலுமே இருக்கக்கூடிய அந்த குடிநீர் குழாய்கள் முழுவதுமாக உடைந்து காணக்கூடிய ஒரு சூழலில் இது போன்ற ஒரு நிலையில் தான் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பகுதிகளிலுமே எப்போவாது அந்த மாதிரியான புகார் வந்தால் மட்டும் இது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆனால் எவ்வளவு அசுத்தமான ஒரு பகுதியாக இருக்கிறது என்று நேரடியாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு சுகாதாரமற்ற ஒரு பகுதியாக தான் இந்த பெரியார் பேருந்து நிலையம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று முழுவதிலுமாக உடைந்திருக்கிறது. இந்த தளம் முழுவதுமாக பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய பகுதி முழுவதிலுமாகவே உடைந்து அந்த பேருந்துகள் வருவதில் சிரமம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையம் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதியில் இதுபோன்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது கூட மாநகராட்சிக்கு ஏதாவது புகார் வந்தால் தொடர்ந்து செய்திகள் வெளியிடப்பட்டால் மட்டும்தான் அன்றைய தினம் மட்டும் அதனை சீரமைக்கிறார்கள். ஆனால் அடுத்த வாரமே அது மீண்டும் பழைய நிலைக்கு மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு தான் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது. அதே போன்று இது தொடர்பாக பேசுவதற்காக சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன் இருக்காங்க. இந்த பெரியார் பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து இந்த அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சூழல் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க?
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரியார் பேருந்து நிலையம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பேருந்து நிலையம். எங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்களும் பல தடவை புகார் கொடுக்குறோம். புகார் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா கண் துடைப்பு நாடகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல டைல்ஸ் உடஞ்சிருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா பயணிகள் வர்ற இடத்துல காலு கையில் பூராமே இடிச்சிருது, இந்த மாதிரி ரத்த காயம் வந்துடுது. நாங்களும் புகார் அனுப்புகிறோம். வந்தால் என்ன பண்ணுறாங்க, கண் துடைப்புக்கு அந்த இடத்துல மட்டும் பார்த்துட்டு போயிடறாங்க. தொடர்ந்து இந்த பெரியார் பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு வசதியே இல்லை. எங்கே பார்த்தாலும் பாத்ரூம்லாம் பூரா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தம் இல்லாமல், நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் பொதுமக்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து பார்க்குறோம், புகார் அளிக்கிறோம். அந்த நேரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்தி தொலைக்காட்சிகளில் செய்தியை வரும்பொழுது, இந்த நாளிதழில் வரும்போது உடனே அந்த நேரத்துக்கு மட்டும் ஒரு வேலையை பார்க்குறாங்க, கண் துடைப்பு நாடகமாக. மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா இது அசுத்தமாகவே இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீச்சமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே வீச்சம். பொதுமக்கள் வந்து சீக்கிரம் இந்த பேருந்து நிலையத்தை விட்டு போகணும் அப்படின்ற நிலைமைக்கு நாங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. உள்ளே மாடு வருது, சாணி போடுது, கழிப்பறையில் அங்கே போனாங்கன்னா இலவச கழிப்பறைன்னு பார்த்து அங்கே ஒருத்தவங்க உட்காந்து காசு வாங்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்துது. பொதுமக்கள் நாங்களும் நிறைய தடவை மனு கொடுக்குறோம். அதை என்ன செய்கிறாங்கன்னா, வந்தால் லேசாக ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இதை வந்து தொடர்ந்து வந்து கண்காணிக்கணும். அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய இடம் வரணும், வந்து ஆய்வு பண்ணணும், எப்படி இருக்கு என்னன்னு. அரசியல்வாதிகள் மேலே சுற்றிட்டு போயிடுறீங்க. மக்கள் வந்து கூடும் இடத்துல எப்படி இருக்கு, என்ன இருக்கு, ஒரு நல்ல தண்ணி, சுத்தமான ஒரு தண்ணி இல்லை. அது பைப்பை திறந்து பார்த்தா தண்ணி இருக்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு வருது, ஒரு நாளைக்கு வர மாட்டேங்குது. தண்ணி வரல நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வருது, ஒரு நாளைக்கு வர மாட்டேங்குது. தண்ணி, சுத்தமான தண்ணி இல்லை. அதே நேரத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி மேடு பள்ளமான சாலைகளாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் மாடு வந்து இந்த மாதிரி சாணி போடுவது, இதெல்லாம் வந்து ஒரு மதுரை மாநகராட்சியும் அக்கறை எடுத்து உள்ள வந்து சுத்தம் பண்ணணும். ஒரே வீச்சமாக இருக்குது, எங்கேயுமே எங்களால் நிற்க முடியலை. அதனால் இந்த உள்கட்டமைப்பு வசதி மக்களுக்கு சுகாதாரமான ஒரு சுத்தமான பேருந்து நிலையமாக இருக்க வேண்டும் என்பது மதுரை மக்களாக எங்களுடைய கருத்து. மதுரை மாநகரினுடைய பிரதான பேருந்து நிலையமாக இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையத்தை ஒட்டி தான் ரயில்வே நிலையம் உள்ளிட்ட பகுதிகளும் இருக்கிறது. எனவே இதுபோன்ற பிரதானமான ஒரு பேருந்து நிலையத்தை முறையான அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சூழலில் வரக்கூடிய பயணிகள் நாள்தோறும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். அதேபோன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தக்கூடிய பகுதிகளில் கூட போதிய சாலை வசதிகள் இல்லாமல் மேடும் பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. இதனால் வரக்கூடிய பயணிகள் கீழே விழுந்து விபத்து ஏற்படக்கூடிய அளவிற்கான ஒரு இன்னலை சந்தித்து வருகிறார்கள். எனவே மதுரை மாநகராட்சி இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் மத்திய தொகுதி என்பதால் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தொகுதியாக வருகிறது. எனவே அமைச்சராவது இதில் கவனம் செலுத்தி இது போன்ற பிரதான ஒரு பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். மக்கள் பயணிகள் வந்து செல்வதற்கு எந்தவித சிரமமின்றி அவர்களுக்கான தேவையை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் குப்பை கூளங்களாலும் முறையான பராமரிப்பு இல்லாமலும் இருப்பதாக நோய் தொற்று பரப்பும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான்.